ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இந்தியன் இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவை பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்ததுன்னா போஸ்ட் மார்க்கெட் போட்டு எல்லாமே வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருவோம்னா வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துருவோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சொல்லியிருந்தோம் இந்த கன்சல்டேஷன் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து 15 மினிட் முடிஞ்சது, ஓகேங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்மளுடைய 23,572 சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் பண்ணி கீழே வரல, அதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட் தான் நல்ல இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன் அடுத்த ரெசிஸ்டன்னா 23,664க்கு ப்ரீவியஸ் ஹை, அதுதான் ஆல் டைம் ஹையாக இருந்தது 23,666. அதையும் பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்டான 23,721 கிட்ட போயிடுச்சு. இப்போ இதுவரையும் தான் மார்க்கெட் இன்னைக்கு போயிருக்கு, ஓகேங்களா. இப்போ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் 183 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23,666க்கும் 23,700, ஓகேங்களா. கிட்டத்தட்ட அந்த ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்தது அப்படின்னா ஏகைன்னு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா எகைன் வந்து எது வரலையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,814 வரலையும் போகும். ஏன்னா இந்த சேனலோட டாப்பு நல்லா பாருங்க, 15 மினிட்ல நம்ம ஒரு சேனல் போட்டிருந்தோம். ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்து தான் ஆகணும். அப்போ 23,811 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா 23,860 வரலையும் போகும், ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த சேனல் அதாவது இந்த 23,666க்கும் கீழே வருது அப்படின்னா இது சப்போர்ட் இன்மேல், ஓகேங்களா. இந்த சேனல் வந்து இன்மேல் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் சொன்னேன் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இந்த கன்சல்டேஷன் சொன்னதுக்கான 23,666 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 23,575 ஒரு சப்போர்ட்டு, எகைன் கீழே வருது அப்படின்னா 23,483 வரும், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ எகைன் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்காவது 23,812 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா. இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,700 ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லுமே வந்து ஒரு சிக்னிஃபிகன்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகல, ஓகேங்களா. அப்போ 23,800 ஒரு ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கால் ரேட்டர் தான் அதிகமாக இருக்காங்க. 23,600 ஒரு இம்மிடியேட் சப்போர்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த 23,600 நாளைக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னா 23,800 போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க இந்த நிஃப்டியில், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட், ஓகேங்களா. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், அதாவது வந்து 51,600 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருந்தோமா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 15 மினிட் எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க 51,600. அப்போ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனதான் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதாவது 51,793 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா எகைன் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன் 52,000 சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு இது போட்டிருந்தோம், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து போகுது அப்படின்னா கரெக்டாக போய் ரீட்ரெஸ் பண்ணிட்டு மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். எகைன் கரெக்டாக போயிட்டு 52,000 வந்து ரீட்ரெஸ் பண்ணிட்டு எகைன் அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆனால் 52,435 வரலையும் போயிருக்கு கரெக்டாக. அதுக்கும் மேலே போயிருக்கு. அது எது வரலையும் போயிருக்குன்னா 52,800 வரலையுமே 750 வரலையுமே போயிருக்கு. இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன ஹை, ஓகேங்களா, இந்த 52,746 அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 53,000 ஒரு ரவுண்ட் ஃபிகர் இருக்குது, ஓகேங்களா. இந்த 53,000 ரவுண்ட் ஃபிகர்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த 53,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 53,352 தான் அடுத்த பேங்க் நிஃப்டிக்கான மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஃபிபனோச்சி கொடுக்கக்கூடிய அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 53,352 தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது, ஓகேங்களா. அப்போ நாளைக்கு வந்து இந்த டேவோட ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகினாலும் சரி, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே போனாலுமே சரி 53,000 ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 53,352 அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்க கீழே வருது அப்படின்னா 52,435 கீழே வருது அப்படின்னா 52,000 ஒரு ரவுண்ட் ஃபிகர், ஓகேங்களா. ஸோ அப்போ 52,000 இந்த இடத்துல இப்போ ப்ரீவியஸாக இன்றைக்கி வந்து எப்படி ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணி போயிருக்கோ அதே மாதிரி இந்த 52,000 லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து கீழே வருதுன்னா 51,796, அது 51,800, ஓகேங்களா. அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கிறதுனால
நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா பண்றத வந்து இதை பொறுத்து தான். 52,000ல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் மேலே போகுதா, இல்லை 53,000 பிரேக் அவுட் பண்ணிட்டு 53,352 போகுதா, இதுதான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கணும். ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதான் நம்மளுக்கு வந்து அதை பற்றி என்ன தெரியும். ஓகேங்களா. அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் அட்ரஸ் வந்து ஒரு கிளியரான ஓப்பன் அட்ரஸே இல்லை. மேஜரான ஒரு சப்போர்ட் 52,000 இருக்கு, அடுத்த மேஜரான ஒரு ரெசிஸ்டன் 53,000 இருக்கு. இன்பிட்வீன்ல மார்க்கெட் இருக்கனால ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஓப்பன் அட்ரஸ் வந்து சரியான ஒரு ஓப்பன் அட்ரஸ் இல்லை. ஓகேங்களா. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு போன ஹை ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு 52,660க்கு மேலே போயிடுச்சுனாலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 53,000 அடுத்த டார்கெட்டு. 53,000 பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 53,352. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. இன்னைக்கு எப்படி பேங்க் நிஃப்டி நல்லா ஒர்க் ஆனிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டி சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. 20 ரூபா ப்ரீமியம் 220 ரூபா வரலையும் போயிருக்கு. ஒரு 200% வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம குரூப்பில் வந்து இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா வீட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ 4,300 கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடர்ஸ் இதில் இருக்காங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கிறத கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. பர் ட்ரேடுக்கு 15 ரூபா தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா. ஸோ நானும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க வந்து லிங்க் மூலியமாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. இந்த ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவலை வந்து சூப்பராக, அதாவது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கடைசியாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 23,110 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்சு 23,250 வரலையும் போகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக போணுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறமும் பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட்னா 23,662 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு நாளைக்கு கன்ஃபார்மாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த 23,500ன்றது நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஃபிகர். அது மட்டும் இல்லை ஒரு 500 23,500 24,000 அப்படின்ற ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாளைக்கு வந்து 23,500க்கு மேலேயே நாளைக்கு மார்க்கெட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 23,500க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 23,500க்கு மேலே போயிடுச்சு நாளைக்கு அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து 23,662 ஒரு 160 பாயிண்ட் வந்து 150 பாயிண்ட் வந்து நல்ல அடுத்தது ஒரு ரேலி போகிறதுக்கான ஃபின் நிஃப்டிக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது 23,662 ஒரு ரெசிஸ்டன்ட். இல்லைங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன் சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னா 23,258 260 அந்த ரேஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,200 இந்த ரேஞ்சு. ஓகேங்களா. 23,200 ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் பண்ணிடுவாங்க. 23,180 190 அந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 இன்னைக்கு வந்து லோ 23,100 இந்த ரேஞ்சு தான் வந்து சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃபின் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்போசிட்டாகவே இருந்தது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது மிட் கேப் நிஃப்டி மட்டுமே வந்து நீங்கள் கீழே வந்துட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா. ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் 12,368. ஸோ அது ரீட்ரெஸும் பண்ணவே இல்லை. அப்போ இந்த பிரேக் அவுட் நல்லா இன்னைக்கு நேற்றுலாம் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணும்போது நிஃப்டி எல்லாம் சரியாக மூவ் ஆகாமல் இருந்தது. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் மூவ் ஆகும்போது மிட் கேப் நிஃப்டி என்ன பண்ணுதுன்னா ரீட்ரெஸ் பண்ண வந்திருக்கு. இப்போ இந்த 12,362லேருந்து கீழே சப்போர்ட் எடுக்க வந்திருக்கு. அது நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சு ஃபிப்னோசி லெவலும் கூட 12,253 சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இதுலேருந்து மறுபடியும் மேலே போகுது அப்படின்னா 12,300க்கு நாளைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே 12,362 ஒரு ரெசிஸ்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12,400 அப்படின்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். 12,513 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். நாளைக்கு 12,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த லோவையும் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் அடுத்த நல்ல ஒரு ஃபால் வரும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் 12,253 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 12,150 ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா. இதை வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து பொசிஷனலாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அப்புறம் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கான சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் 1 ஹவர்லையும் மட்டும் தான் நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணி நம்ம வீடியோவை பதிவிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு டெய்லியும் வந்து ஒரு 1000 rupees எனக்கு லிமிடெட் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் 1 வீக் 1 மந்த் நான் பொசிஷனல் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து ஃபியூச்சரை பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது
இது நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து என்கரேஜிங்காக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் அப்டேட்டு என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தேங்க்யூ நம்பா.